கழக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அனுமதியோடு உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் கழகம் போட்டியிடுகிறது. முதலமைச்சர் தானே மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி பதவி இருப்பதில் அதிமுக துணை நிற்கும். எங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி. ரஜினி ஸ்டைல சொல்ல போனா மகிழ்ச்சி. 2 தொகுதியில வெற்றி வாய்ப்பு எடுக்கு. 2 தொகுதியுமே வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஆட்சியில பங்கு கேட்பீங்க. நிச்சயமா கேட்போமே. ஆட்சியில பங்கு கேட்போம். இல்லைண்ணா, இது நாங்கள் என்ன தர்மத்துக்கு அரசியல் நடத்துகிறோம்? இல்லை, ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி தான் உங்களுக்கு உயர்வு. அமைச்சர்களே பங்கு கேட்போம். கழக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அனுமதியோடு உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் கழகம் போட்டியிடுகிறது. முதலமைச்சர் தானே மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி பதவி இருப்பதில் அதிமுக துணை நிற்கும். எங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி. ரஜினி ஸ்டைல சொல்ல போனா மகிழ்ச்சி. 2 தொகுதியில வெற்றி வாய்ப்பு எடுக்கு. 2 தொகுதியுமே வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஆட்சியில பங்கு கேட்பீங்க. நிச்சயமா கேட்போமே. ஆட்சியில பங்கு கேட்போம். இல்லைண்ணா, இது நாங்கள் என்ன தர்மத்துக்கு அரசியல் நடத்துகிறோம்? இல்லை, ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி தான் உங்களுக்கு உயர்வு. அமைச்சர்களே பங்கு கேட்போம். கழக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அனுமதியோடு உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் கழகம் போட்டியிடுகிறது. முதலமைச்சர் தானே மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி பதவி இருப்பதில் அதிமுக துணை நிற்கும். எங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி. ரஜினி ஸ்டைல சொல்ல போனா மகிழ்ச்சி. 2 தொகுதியில வெற்றி வாய்ப்பு எடுக்கு. 2 தொகுதியுமே வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஆட்சியில பங்கு கேட்பீங்க. நிச்சயமா கேட்போமே. ஆட்சியில பங்கு கேட்போம். இல்லைண்ணா, இது நாங்கள் என்ன தர்மத்துக்கு அரசியல் நடத்துகிறோம்? இல்லை, ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி தான் உங்களுக்கு உயர்வு. அமைச்சர்களே பங்கு கேட்போம்.